அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என்று உங்களுக்கு அந்த பட்டியல் வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவரின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் என வருங்கால தமிழகத்தின் ஒரே எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை நம்பி 2026 ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே எண்ணமாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு இன்று பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இன்று கட்சியில் இணைந்தனர். அனைவரும் உடனடியாக கட்சியில் அந்தந்த பகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளருடன் கலந்து அங்கெங்கே வேலைகளை துவங்க உள்ளனர். இது மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு அதாவது முக்கிய பிரமுகர்கள் மட்டும் இங்கே இணைந்துள்ளனர். மற்றபடி அதற்கு கீழே உள்ள பொறுப்புகள் ஒன்றிய அளவில் நகர அளவில் உள்ளவர்கள் அங்கங்கே மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையில் இணைந்து வருகின்றனர். வர்ற தேர்தல் கண்டிப்பாக இந்த பொதுமக்கள் அனைவருடைய ஆசையுடனும் அனைவருடன் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை தரக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று நம்புவோம். அந்த எழுச்சி தான் இன்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைமை கழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி ஏதாவது கேள்விகள்? கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு டாப்ஸ்னு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்காங்க. இல்லை, இது பெரிய ஏமாற்று வேலை. இன்னைக்கு ஒரே வரியில சொல்லணும்னா, மொத்தமாக அரசு ஊழியர்களை எப்படி இந்த முன்னாடி இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருந்தாங்கல்ல, நாங்க இத்தனை வாக்குறுதி, அதே மாதிரி ஒரு வாக்குறுதி இப்பயும் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எந்த தேதி இல்லை, எப்ப இருந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, 10% இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில, பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் இதானா? இது பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது. இதுல 10% அந்த அரசு ஊழியர்களிடம் இந்த சிபிஎஸ் கீழே பிடித்தம் செய்யப்பட்டு வருது. இது கிட்டத்தட்ட 20 வருஷமா பிடிச்சிட்டு வராங்க. இப்ப அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டதுல இருந்து சிபிஎஸ் ஸ்கீம்ல எல்லாருக்கும் 10% பிடிச்சிட்டு வராங்க. சோ அந்த பிடித்தப்பட்ட பணம் இப்ப 20 வருடம் ஒருத்தர் இப்ப பணியாற்றிட்டு இருக்காங்கன்னா, இவங்க 20 வருடமாக அவங்ககிட்ட பிடிக்கப்பட்ட தொகை பாத்தீங்கன்னா 10%. அது போக கவர்மெண்டோடைய கான்ட்ரிபியூஷன், அட்லீஸ்ட் அவங்க பிடிச்சப்பட்ட 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுடைய வட்டி எல்லாம் சேர்த்து இப்ப 50 லட்ச ரூபா இருக்கும். இந்த 50 லட்ச ரூபாய் அவங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பிடிக்கப்பட்ட அந்த 50 லட்ச ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் பணியாற்றினா அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்கும். அந்த பணம் என்ன ஆகுது, அதை பத்தி எதுவும் சொல்லல. இதுல கடந்த வருடம் ஒன்றிய அரசு ஒரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கும் அது பெரிய ஏமாத்து வேலை. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் அனிவேஷன் போட்டு நீங்க அதுல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 10%, அவங்களுடைய ஒன்றிய அரசு கான்ட்ரிபியூஷன் 18% போட்டு அதுல இருந்து வர்ற வட்டி எல்லாம் சேர்த்து 10 வருஷத்துக்கு மேல என்ன இருக்குதோ அதே போல ஃபேமிலி பென்ஷன்னா 60%. இதேதான் இவங்க வேற வழியில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வேற மாதிரியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கடந்த 4.5 வருடத்துல ஆயிரக்கணக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 பேருக்கு மேல ரிட்டையர் ஆயிருக்காங்க. 20,000 பேருக்கு மேல பணியில் இருந்த போது மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு என்னன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை இவர்களுக்கு. ஏன்னா இவர்கள் வாக்குறுதி கொடுத்து இவர்கள் வாக்குறுதியை நம்பி ஏமாந்தவர்கள் கடந்த 4.5 வருஷத்துல 25,000 பேருக்கு மேல ரிட்டையர் ஆயிருக்காங்க. கடந்த 4.5 வருஷத்துல ஒரு 25,000 பேராவது பணியில் இருக்கும் பொழுது மரணம் அடைஞ்சிருப்பார்கள். சோ அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? அடுத்ததாக எதற்காக இந்த 10% கான்ட்ரிபியூஷன்? ஏன்னா நீங்க ஓய்வூதியம்னு போட்டுட்டு 10% எம்ப்ளாயிட்டு இருந்தே பிடிச்சிங்கன்னா இதுக்கு மேல என்ன? இது பகல் கொள்ளை, நேரடியாக ஏமாற்றும் வேலை. இப்பயும் டேட் சொல்லல இவங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, நாங்க 2027 28 சொல்லி ஏதோ ஒரு தேதியை முடிச்சு போட்டுருவாங்க. இவர்கள் அதாவது இன்னைக்கு இருக்கிற சங்கங்கள் எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் சங்கமா இருக்கிற சங்கங்கள் இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியர் சங்கங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது. அந்த சங்கங்கள் எல்லாம் என்னன்னே தெரியாம இவர்கள் கீழே இருக்கிற அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றேன்னு சொன்னவர்கள் ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் இந்த 10% கான்ட்ரிபியூஷனை எம்ப்ளாயிஸ் பிடிக்கிறேன்னு சொல்றது கடந்த 20 வருடமா பிடிச்சிருக்காங்க. அதை என்ன பண்ண போறீங்க? அதை நீங்க கொடுத்துதானே ஆகணும். 20 வருடமாக நீங்கள் பிடித்த அந்த 10% கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் எந்த தெளிவுகளும் எதுவுமே இல்லை, தேதியும் இல்லை. இது தேர்தலை ஒட்டி, ஏன்னா கடுமையாக இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர்களுடைய அறிவிச்ச இந்த போராட்டத்திற்கு வேற வழியே இல்லாமல் அவர்கள் ஒரு மாய வழியில் அரசு ஊழியர்களை ஏமாற்றி உள்ளார்னு தான் சொல்லணும். இதுல எந்த தெளிவுகளும் இல்லை, எந்த தேதியும் இல்லை. இதே மாதிரிதான் எல்லாருக்குமே, எல்லா வகையிலும் எல்லாருக்குமே. அவங்க சொல்றப்ப 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது 5,000 ரூபாய் தருவேன்னு சொன்னவங்க கடந்த 4 வருடம் எதையும் தராமல் இப்ப 3,000 ரூபாய் தருவேன்னு சொல்றது ஏமாற்று வேலை. இதெல்லாம் அரசு இங்க இருக்கிற மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தை வரியாக பறிக்கப்பட்டு இவர்கள் 4.5 வருடம்
திமுக கொள்ளையடிச்சதில் 1% கூட இன்று மக்களுக்காக போய் சேரவில்லை என்பதுதான். 4.5 வருஷமாக இவர்கள் அனைத்து துறைகளிலும், சென்னையில பாத்தீங்கன்னா மாநகராட்சி, மதுரை மாநகராட்சியில ஒரு மேயர் மட்டும் 300 கோடி ஊழல். இந்த மாதிரி நீங்க இவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து 1% கூட மக்களுக்காக போய் சேரவில்லை. கடைசியாக இந்த மாதிரியான பொங்கல் தொகுப்பு, இந்த மாதிரி கண் துடைப்புகள் 5000 ரூபாய் இவர்கள் எதிர்கட்சியா இருக்கப்ப தரேன்னு சொன்னாங்க. இப்போ 3000 ரூபாய் அனௌன்ஸ் பண்றாங்க 4 வருஷம் கழிச்சு. இதெல்லாம் ஏமாற்று வேலை, தேர்தலை ஒட்டி நடக்கும் ஏமாற்று வேலை. இது மக்களுக்கும் நல்லா புரியும். இந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர்கள் 4.5 வருஷம் எல்லாம் ஓசின்னு சொல்லி என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வர்ற தேர்தலில் 26ல என்ன செய்யணும், மக்கள் கரெக்டா நிதானமாக அரசு ஊழியர்லேருந்து எல்லாமே எப்படி செய்யணுமோ அதை செய்வாங்க. ஏன்னா எல்லாம் இந்த 4.5 வருடம் அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் ஏமாற்றிய அளவுக்கு யாருமே ஏமாற்றவில்லை. இப்போ ஏன் தெளிவில்லை. ஜனநாயக திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படல, நீங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்ல, வேண்டுமென்றே ஒரு டிலே பண்றாங்களோன்ற எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா கடந்த மாதம் 19ஆம் தேதியே தணிக்கை குழுவினர் இதை பார்த்து விட்டனர். கடந்த வாரம் புதன்கிழமை வியாழனே வந்திருக்க வேண்டிய சான்றிதழ் இது வரைக்கும் வரவில்லை. வேண்டுமென்றே காலம் தாமதப்படுவதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னும் ஒரு சில இன்று மாலை வரை பார்ப்போம். இல்ல, அது கலந்து ஆலோசித்து விட்டு வேண்டுமென்றே காலம் தாழ்த்தப்படுதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னால் இப்ப கடந்த மாதம் 19ஆம் தேதி பார்த்தது யார் செய்யற என்னன்னு தெரியும். நான் இன்னைக்கு சாயந்தரம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் என்று நம்புவோம். முடிந்த அளவு இதுவரைக்கும் அந்த குழுவினர் எந்த தகவலும் கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, தொடங்கிட்டீங்களா? இல்ல, அது எங்களுடைய தலைவர் அதுக்கான குழுவை ஆலோசித்து வெளியே அந்த குழுவை எந்தெந்த அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட குழுக்களை அறிவிப்பார். அதுல இருந்து நடவடிக்கைகள் இருக்கும். இன்னும் நாட்கள் இருக்குது. ரெண்டு மாசம் இருக்கு தேர்தல். நீ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லயலா பழைய மாணவர்களோட இதுல 2வது சதவீதம், நீங்க 2வது இடத்துன்னு சொன்னீங்க. இப்ப 3வது இடம்னு சொல்றீங்க. கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்க பல இடத்துல பார்த்திருப்போம். ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கால கருத்து கணிப்புகள் முதல்ல பார்த்தப்போ 3% சொன்னாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி 3% சொன்னாங்க. அதே தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட் போல்ல 21% சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு இப்போ கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு 41% அவர்கள் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். புதிதாக வந்த ஒரு சக்தியை யாரும் கணிக்கவே முடியாது. அதே போலதான் இன்று தமிழக மக்கள், அதாவது 70 வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த 26ல் வரப்போகிறது. இது மாதிரியான ஒரு தலைவரை கடந்த நம்ம தலைமுறையில நம்ம பார்த்ததில்லை. ஒரு நல்லவர், ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று மக்கள் நம்பும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இப்படி ஒரு தலைவர் இதுவரை தமிழகத்தில் நம்மளுடைய தலைமுறையில பார்த்ததில்லை. கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு, இந்த கருத்து கணிப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு எங்களுடைய தலைவர் முதல்வராக ஆவார். இல்ல, அது எங்களுடைய இல்ல நிறைய இல்ல நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. இல்ல, இது எங்களுடைய தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுகள். அது வர காலங்கள் அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதெல்லாம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் என்ன ஏதுன்னு சொல்லி நடக்கப்படும். இதுவரை அந்த மாதிரி அதாவது ஒரு முடிவுகள் சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவும் இல்லை. அது எங்க தலைவர் தான் கூட்டணி சம்பந்தப்பட்டவர். விரைவில் கொடுக்கப்படும். நாம இந்த பொங்கலுக்கு முடிந்த பிறகு விரைவில் அதுக்கான தேதிகள் எங்களுடைய பொதுச்செயலர் வாயிலாக அறிவிக்கப்படும். இல்ல, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைவருடைய மக்கள் சந்திப்புகள் இருக்கும். தேர்தல் பிரச்சாரம் தேதிகள் அறிவிச்ச பிறகுதானே அதோட பிரச்சார பயண திட்டம் அதுக்கு ஏன்னா எத்தனை நாட்கள் இருக்குதோ தேர்தலுக்கு, அவங்களுடைய இதுல இருந்து அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து எத்தனை நாட்கள் இருக்குதோ அதுல இருந்தா நம்ம தேர்தல் பயணங்கள் நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கும். அதுல இருந்து பயணங்கள் முடிவு செய்யப்படும். நயினார் நாகேந்திரா நேற்றைய தினம் பேசும்போது, பரப்புரையில இறுதி நாள் பேசும்போது, கரூர்ல 41 பேர் இறந்தது டைரக்டா திமுக சார்ஜ் பண்றாரு, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை சார்ஜ் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் தாவேக்கு அந்த மாதிரி டைரக்ட் சார்ஜ் எதுவும் பண்ணல. நாங்க முதல்ல இருந்தே சொல்லியிருக்கோம். இது கரூர்ல ஒரு சதி திட்டம் இருக்குது. கரூர்ல நடந்தது ஒரு முற்றிலும் ஒரு சதி செயல். சோ திரு நயினார் அவர்கள் வெறும் வாயில பேசிட்டு இருக்கிறதான் அவங்க பிஜேபி 4.5 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏஜென்சி அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்க பேசினது உள்துறை அமைச்சரை வச்சுட்டு பேசிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உள்துறை அமைச்சர் வாயிலாக ஒரு நடவடிக்கையாவது எடுத்து இந்த செந்தில் பாலாஜியை கைது செய்யாத பார்த்துருக்கோம்ல. நயினார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு. என்னன்னா, செந்தில் பாலாஜி தான் கரூருக்கு மரணத்திற்கு 41 வெவ்வேறுடைய மரணத்திற்கு காரணம்னு நயினார் நாகேந்திரன் சொல்றார். உள்துறை அமைச்சர் வச்சுட்டு சொல்றாரு. அப்ப ஏஜென்சி உங்ககிட்ட தான் இருக்கு, சிபிஐ. அப்ப நீங்க தானே நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க உடனே அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு அவரை விசாரிச்சு அவரை கைது செய்யும் நடவடிக்கை இல்லாமல் நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி வெறுவாயில பேசிட்டு இருக்கிறத கொஞ்ச நாள் குறைக்கணும். அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நாங்க இது மாதிரி ஏஜென்சி எல்லாம் கையில வச்சுட்டு நீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் இவ்வளவு ஊழல்
குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் திமுக அமைச்சர்கள் மீது. இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளையாவது அவர்களாவது கொண்டு போய் என்ன நடவடிக்கையோ இல்லை தண்டனையாவது பெற்று தருக்க முடிஞ்சா? ஸோ அந்த வேலையை அவர் செய்யணும். அதை விட்டுட்டு அவர் சும்மா பேசுறதை விட்டுட்டு இதை செய்யணும். திமுக அரசும் இதுவரை அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் என்னென்ன மூடி மறைத்தார்களோ, என்னென்ன செய்தார்களோ அது அனைத்தும் வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நான் வந்து 1990 போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஐஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டேன். பாண்டிச்சேரியில் யூனியன் டெரிட்டரி கார்டர். நான் வந்து அருணாச்சல், மிசோரம் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2023 நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் விஜய் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொதுமக்களுக்கு வந்து நாட்டை வந்து மாற்றம் நிகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசுறது, அவர் ஆர்கனைஸ் பண்ற முறை, மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பு, அது மாதிரி அவர் மக்கள் மேலே வச்சிருக்க அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுச்சியாக தெரியுது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ அவரோட இணைந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நாள். இதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா 2026 வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். விஜய் அவர்கள் வந்து, தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்கோம். நிச்சயமா ஆவார் நாங்கள் நம்புறோம். தேங்க்யூ. என்னோட பேர் சந்திரன். சொன்னேன். சந்திரன் பேச்சு கேட்குறீங்களா? பாண்டிச்சேரி இளைஞர்கள் இப்போ பாண்டிச்சேரி இளைஞர்கள்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காங்க. இப்போ சமீபத்தில் 5ஆம் தேதி பாண்டிச்சேரி கூட்டம் நடத்துறாங்க. யாரையுமே கூப்பிடல, போஸ்ட் அடிக்கல, பிட் நோட்டீஸ் கொடுக்கல, காசு தரல. அது உண்மை, காசும் தரல. ஆனா பாத்தீங்கன்னா 5000 பேர் தான் எதிர்பார்த்தோம், 15000 பேர் வந்திருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குது. பாண்டிச்சேரியில எல்லாம் 15000 பேர் வர்றதுங்கிற சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு இருக்கு. பெண்களும் அதே மாதிரி, பெண்கள் எந்த அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க, அந்த இளைஞர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஒரு நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. பழைய விஷயங்களே வேண்டாம், புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. புதிய தமிழகம், புதிய பாண்டிச்சேரி உருவாக்கும் நாங்கள் நம்புறோம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு வந்து தளபதி முன்னிலையில் இணைஞ்சிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எப்படி வந்து தளபதியோடைய அரசியல் வருகை ஒரு பெரிய எழுச்சியா இருக்குதோ, அது போல புதுச்சேரி மாநிலத்திலையும் இளைஞர்கள் மத்தியில் தளபதிக்கு நல்ல ஆதரவு இருக்கு. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களுடைய ஊர். அதனால தளபதியோடைய அரசியல் வருகை மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் எப்படி ஏற்படுத்துதோ அதே போல தான் புதுச்சேரியில் ஏற்படுத்துது. தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற தமிழ் மக்கள் என்ன சிந்தனையில் இருக்காங்களோ அதே போல புதுச்சேரி மாநிலத்தையும் நீங்க தனித்து பிரித்து பார்க்க முடியாது. தமிழகத்தில் இருந்தாலும் தனிப்பட்ட கலாச்சாரங்களை கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில இன்னைக்கு வந்து முன்னாள் எம்எல்ஏ ஒருவரும், முன்னாள் ஐஜி ஒருவரும், கல்வியாளர் வழக்கறிஞருமான நானும் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தில் எங்களை தளபதி இன்னைக்கு வந்து அன்போடு அரவணைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு வாழ்த்தி சொல்லார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மேலும் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை புதுச்சேரியில் வர்றதுக்கு நாங்கள் மிகவும் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ. விடுதலை சிறுத்தைகள் 33 ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்க வந்து இணைஞ்சதுக்கான காரணம் என்ன? தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று தமிழகத்திற்கு தேவையான ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர். இருந்தாலும் கட்சியில் தலைவரோடு இருக்கக்கூடியவர்கள் சிலர் கட்சி நேர்மையாக செயல்பட முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதனால் சில இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய நெருக்கடியின் காரணமாக நான் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். இன்றும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய இந்த மக்களுக்கு தேவைக்குரிய தலைவர். இருந்தாலும் நான் இந்த கட்சியிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் இணைந்துள்ளேன். என்ன மாதிரி பொறுப்பு சார் கொடுத்துருக்காங்க? நான் கேட்ட பொறுப்பு கிடையாது. உழைத்திருக்கிறோம். உழைத்தவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் நாம் அதிலிருந்து மாற்று கருத்துக்கு, மாற்று சிந்தனை நோக்கி நகருவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். 30 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய கீழ் பணியாற்றி அரியலூர் மாவட்ட கழக செயலாளராகவும், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவராகவும்
கவிதா ராஜேந்திரன் என்கின்ற நான் பணியாற்றினேன். தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 2026 தமிழக முதல்வராக கோலோச்ச இருக்கின்ற ஆட்சியை இருக்கின்ற நமது புரட்சி தளபதி அவர்கள் தலைமையை ஏற்று இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதோடு இல்லை, மக்கள் விரோத ஆட்சி செயல்படும் திமுக ஆட்சியை அகற்றவும் எதேச்சதியாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதேச்சதிகார போக்கினை நீக்கிடவும் இன்றைக்கு தளபதி முன்னாலே நாங்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்கின்றோம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து. அதனாலே நிச்சயமாக தளபதி முதல்வராவார். ஏழை எளிய மக்கள் மற்றும் தாய்க்குளங்கள், இளம் சிறார்கள், நல்ல முறையில் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் இன்றைக்கு தளபதிக்கு உறுதுணையாக இருந்து நிச்சயமாக 2026 அரியணை ஏற முயற்சி செய்து கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று இன்றைக்கு முதலிடத்திலே வந்து 2024 முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இல்லையா, நான் இன்றைக்கு தான் கட்சியில சேர்ந்திருக்கேன். கலந்துருக்கேன். நான் கருத்தை தெரிவித்தேன். ஓபிஎஸ் கருத்து கிடைச்சி இதே போல வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, இதே போல வந்து இதில் சேரலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 90% பேர் வந்து தாவேக்காவில் தான் சேரணும், தளபதியோட தான் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வந்தாங்க. அதில் வந்து மைக்கில் நானும் பேசினேன். அப்போ அந்த இதில் பேசி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. அப்புறமேல் நான் காலம் தாழ்த்த காரணத்தால் வந்து நான் வந்து திரும்ப வந்து இப்போ நானே வந்து இங்கே சேர்ந்துட்டேன். அது வந்து அதான் அப்படிதான் எங்களுக்கு ஒரு தகவல் வருது. அப்படி தகவல் வருகின்ற பொழுது வந்து அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதோட திரும்ப வந்து அவர் வந்து தளபதிக்கு ஆதரவு கொடுத்தாரா நாங்கள் வந்து முழுமுச்சு அவர் கூட வந்து தளபதி கூட நாங்கள் செயல்படுவோம். அது ஒரு மாற்று கருத்தில். கவிதா ராஜேந்திரன், அரியலூர் மாவட்டம், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ஏடிஎம்கள் இருந்து தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியுடைய தலைவராக இருந்தார். உங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு மரியாதையோ யாருக்குமே எந்த மரியாதை இல்லை. இப்போ தற்சமயம் புதுசாக வந்தவங்களுக்கும் வசதி உள்ள ஆட்களுக்கு மட்டுமே பதவி பொறுப்புகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் அதில் ரொம்ப மன வெறுத்து போய் தான் நான் இங்கே வந்து தளபதி அவரை பார்த்து இன்னைக்கு ஜாயின் பண்ணேன் தாவேக்கால. அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நட்பு மாதிரி ஒரு நல்ல நட்பாக பேசி என்னை அரவணைச்சு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்காக நான் ரொம்ப அவருக்காக கடமைப்பட்டிருக்கேன். அவர் இந்த அளவுக்கு அவர் பேசுவார், நல்ல நட்பாக பழகுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சகோதரன் மாதிரி பேசி கட்சியில் சேர்ந்ததுக்கு நீங்கள் சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்காக. ஆமாம், முரண்பட வரனா அது கலைஞர் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. ஒரு பழைய ஆட்களும் ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ இந்த கடந்த 5 வருஷமா வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லை. யார் போய் என்ன ஒர்க்கு கேட்டாலும் யாருக்கு எது செஞ்சு தர மாதிரி இல்லை. அது கோயம்புத்தூரை பொறுத்தளவு திமுக உண்மையான தொண்டர்கள் ரொம்ப வெதும்பி போயிருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடாயும் அப்படிதான் இருக்காங்க. பாரம்பரியமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சரியான அப்ரோச் இருந்தால் எல்லாம் வெளில வந்துடுவாங்க. சுகுமார், கோயம்புத்தூர். கையை முன்னாடி தள்ளறா தளபதியே இல்லை. பின்னாடி